கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு தேவன் எனக்கு கொடுத்த மிக அற்புதமான வாய்ப்புக்காக தேவனை துதிக்கிறேன். எங்களோடு இணைந்து இயேசுவை நோக்கி என்னும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நன்மையும் கிருபையும் உங்களை தொடர ஜெபிக்கிறேன். என்னுடைய பெயர் சரோஜினி சல்மா. என்னுடைய சொந்த ஊர் டோனாவூர், திருநெல்வேலி மாவட்டம். ஒருவேளை உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிந்த ஊராக இருக்கும். மிஷினரிகள் வந்து வாழ்ந்து அங்கேயே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஊர். இந்த ஊரில் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த நான் சிறு வயது முதற்கொண்டே இயேசுவை நேசித்தேன். வேதத்தை மிகவும் அதிகமாய் விரும்பினேன். புதிய ஏற்பாட்டின் புத்தகங்களை முழு புத்தகங்களாக மனப்பாடம் செய்யும் அளவுக்கு தேவன் எனக்கு ஒரு பேரு வாஞ்சையை இந்த வேதத்தின் மீது தந்திருந்தார். அதனால் பள்ளி படிப்பு மற்றும் கல்லூரி படிப்பை முடித்து அரசாங்க பிரைமரி டீச்சராக இருந்த என்னை நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அர்ப்பணித்து தொடர்ந்து பணித்தலங்களில் தேவன் செய்ய எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த கிருபைக்காக தேவனை நான் துதிக்கிறேன். ஊழியத்துக்கு நான் வருவதற்கும் இன்று வரைக்கும் நான் கர்த்தருடைய கிருபையினால் 2000ஆவது ஆண்டு மே மாதத்திலிருந்து நான் தேவனுடைய பணியை வட இந்தியாவின் பல பகுதிகளில் மாநிலங்களில் பல மொழி பேசும் மக்கள் மத்தியில் தேவப்பணியை செய்து வருகிறேன். இத்தனை வருடமும் நான் சந்திக்கிற அத்தனை மக்களுமே ஆதிவாசி மக்கள் தான். இயேசுவை அறிந்திராதவர்கள் அல்லது பாவத்திற்கும் சாபத்திற்கும் அசுத்த ஆவிகளுக்கும் பேய்களுக்கும் மரியாதை கொடுத்து அதை வணங்கி வருபவர்கள், மந்திரவாதிகளையும் மூதாதையர்களையும் நம்பி வாழ்ந்து வருகிற மக்கள் மத்தியில் இயேசுதான் தேவன், கிறிஸ்து, மீண்டும் வருகிறவர், நம்மை ரட்சிப்பதற்கு கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தினவர், உயிரோடு இருக்கிறார் என்ற சுப செய்தியை தெளிவாக சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம் என்னதுன்னா, இந்த வேதத்தின் ஒரு வசனம் மிக முக்கியமானது. அதை ஒரு நிமிஷம் உங்களோட வாசித்துட்டு நான் என்னுடைய பணித்தல பகிர்வை தொடரலாம் என்று விரும்புகிறேன். மார்க்குவினுடைய கடைசி வசனம், மார்க்கு கடைசி அதிகாரம் கடைசி வசனம் 16-20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். மார்க்கு இந்த தன்னுடைய சுவிசேஷத்தை இப்படி முடிக்கிறாரு. சீஷர்கள் புறப்பட்டு போனார்கள். ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னது, உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து சீஷராக ஆக்கணும். அதுக்கு கீழ்ப்படிஞ்சு போனவங்களை இயேசு தனியாக விட்டுவிடவே இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் கூட இருந்து அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து இன்றைக்கு வரைக்கும் அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்திகிட்டே இருக்கிறார். நாங்கள் குஜராத் மாநிலத்தில் தாப்பிங்கிற மாவட்டத்தில் எங்களுடைய பணித்தளத்தை மையமாக கொண்டு சுற்றிலும் கிட்டத்தட்ட 5 மாவட்டங்களில் தேவப்பணியை செய்து வருகிறோம். சிறுவர் ஊழியம், பெண்கள் ஊழியம், இரவு கூடுகை, சுவிசேஷ கூடுகை, இந்த மாதிரி பஜனைகள் இந்த மாதிரி நடத்தி தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்க பணியில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். மக்கள் அதிகமாக மந்திரவாதிக்கும் நோய்களுக்கும் பயந்து அடிமைப்பட்டு வாழ்கிறவர்கள், குடிக்கு அடிமையாக இருக்கிறவர்கள்லாம் தேவ வசனத்தை, ஏன்னா சத்தியம்தான் அவர்களை விடுதலையாக்க வேண்டும். அந்த சத்தியத்திற்காக விடுதலையை தேடி வரும்போது தேவன் இந்த வசனத்தின்படி அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடப்பித்து நிறைய பேர் ஆண்டவருடைய மந்தியில் வர உதவி செய்கிறார். விசேஷமாக நான் கடந்த நாட்களில் சிறுவர் வகுப்பில் நடந்த ஒரு சின்ன அற்புத சாட்சியை சொல்லிட்டு என்னுடைய பகிர்வை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். காஞ்சர் அப்படிங்கிறது ஒரு கிராமம். அந்த கிராமம் ரொம்ப எதிர்ப்பு கிட்ட. நான் கூட நினைப்பேன் காஞ்சருங்கிற பேர் தமிழ் மொழியிலேருந்து தான் வந்திருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா காஞ்சி போய் கிடக்கும் போல காஞ்சி, அந்த மாதிரி காஞ்சி கருகி போன ஒரு வில்லேஜ் தான் அந்த காஞ்சர். அங்கே எந்த ஒரு வசதியுமே இருக்கிறாது. அதே போல் வயல் நிலங்களையும் அந்தளவு விளைச்சலே இருக்கிறாது. இந்த ஊரில் நாங்கள் ஒரு முறை சுவிசேஷம் வைக்கும் இந்த விபிஎஸ் நடத்தும் போது எவ்வளோ பிள்ளைங்க வந்திருந்தாங்க. அதில் ஒரு தம்பி தீபக், அவங்க அப்பா அம்மா குடிகாரங்க. அப்பா மட்டும் இல்லை, அம்மா குடிகாரங்க. குடும்பத்தில் அவனுக்கு அந்த பையனை, முதல் பையனை ஒரு அக்கறை இல்லை, நம்மளோட பிள்ளைங்கிற ஒரு அன்பு கூட கிடையாது. அந்த பையன் எப்படியோ கேள்விப்பட்டிருக்கிறான். இங்கே வந்து கதை சொல்கிறாங்க, பாட்டு பாடுக்கிறாங்க, படம் காட்டுவாங்க, மீட்டிங் வரவங்களுக்கெலாம் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. ஆசையாக அவன் வந்து அந்த விபிஎஸ்சில் 5 நாளும் பாருங்கள் வசனங்கள் 5 வசனங்களை மனப்பாடமாக சொல்லி பாடல் பாடி அவ்வளோ வேத கதைகளையும் கேட்டு அவன் மூலமாக ஒரு 4-5 வாலிய பிள்ளைங்க, டீனேஜின்றோல 10th 11th 12th படிக்கிற பிள்ளைங்க, இவன் அறிந்தான் இயேசுவை. இவன் போய் அறிவித்து இன்னும் 4 பேரை கூட்டிகிட்டு வந்தான்.
இப்போ இன்னைக்கு போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் அந்த பிள்ளைகளோட பெற்றோராக 15 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. சிறுவர் ஊழியம் வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பலத்தை கிரியை செய்துட்ருக்குது. டிஎல் மூடி சொன்னார்ல, பெரியவர்களை ஆதாயம் பண்ணும்போது அது அரை ஆத்துமா, சின்னவங்களை ஆதாயம் பண்ணுறது முழு ஆத்துமா. ஒருவேளை சீர்கெட்டு போன ஒரு பெரியவங்களை சீர்படுத்துறதை விட வளர்ந்து வருகிற சின்ன பிள்ளைங்களை சீரான வழியில் நடத்துறது எளிய காரியம்னு நினைக்கிறேன். சிறு பிள்ளைகளை ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி சிறுவர் ஊழியம், பெண்கள், இப்படி பல ஊழியங்களை நாங்கள் செய்துட்ருக்குறோம். நானும் என் கணவரும், எங்களுக்கு ஒரு பையன் உண்டு, ஜிம் எலியட். குடும்பமாக தேவப்பணியை செய்து வருகிறோம். இன்னும் பணித்தளத்தின் மற்ற காரியங்களை என்னுடைய கணவர் உங்களோடு பகிர்ந்து கொள்வார். நன்றி. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்திலையும் இந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய பேர் ஜெபசீலன். நான் நாசரேத் அருகே மூக்குபெரி கிராமத்தை சார்ந்தவன். நாங்கள் குடும்பமாக குஜராத்தில் வியாராவை மையமாக கொண்டு தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறோம். எங்களோடு இணைந்து 12 சுதேச ஊழியர் குடும்பங்கள் உண்டு. 2 பக்க ஆலயம் கட்டப்பட்டு தேவனுடைய ஊழியம் நடைபெற்று வருகிறது. 11 ஊழியர்கள் மற்றும் அதை சுற்றி 120 கிராமங்களிலே நம்முடைய தொடர் ஊழியம் தேவனுடைய நாம மகிமைக்காக நடைபெற்று வருகிறது. என்னுடைய மனைவி சொன்னது போல் காஞ்சருங்கிற கிராமம் வந்து ஒரு எதிர்ப்பு உள்ள கிராமம். அந்த கிராமத்திலும் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி அநேகர் நம்முடைய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. கடந்த நாட்களில் கூட ஒரு ஃபேமிலி ரிட்ரீட் நடத்தினோம். அதில் 27 குடும்பங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். அதே போல் கடந்த வருடத்தில் மே மாதத்தில் விடுமுறை வேதாமக பள்ளியும் நாங்கள் நடத்தினோம். அதிலே கிட்டத்தட்ட 1200 சிறு பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள். அந்த காரியங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கோம். இந்த வருடத்தில் கூட கிட்டத்தட்ட 1200க்கு அதிகமான பிள்ளைகளை நாங்கள் எதிர்பார்க்குறோம். மேக்சிமம் 1500 பிள்ளைங்க கலந்து கொள்வார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாட்களில் இந்த பிள்ளைங்களுக்கு விடுமுறை வேதாமக பள்ளியில் அந்த புக் செட்டு அதுக்கான செலவு வந்து ஒரு பிள்ளைக்கு 25 ரூபாய் செலவாகிறது. அதுபோல் ஒவ்வொரு கிராமத்திலும் நாங்கள் 3 நாட்கள் நடத்துவோம். கிட்டத்தட்ட 11 கிராமங்களில் நாங்கள் நடத்த இருக்கிறோம். ஒவ்வொரு கிராமத்திலும் 3 நாட்கள். அந்த 3 நாட்கள் அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்கட், ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுப்போம். அதற்கான செலவும் உண்டு. கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் ஏவாரானால் நீங்கள் இந்த ஊழியத்திலையும் எங்களோடு இணைந்து நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கலாம். இந்த நேரத்தில் இந்த ஸ்க்ரீனில் கூட ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்களை தொடர்பு கொண்டு இந்த ஊழியத்திற்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த ஊழியத்துக்காக. ஏன்னா நம்முடைய காலத்தில் கூட நாங்கள் விடுமுறை வேதாம பள்ளி மூலமாக தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எங்களை அர்ப்பணித்து ஊழியத்தில் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதே போல் வரும் நாட்களிலும் இந்த குஜராத் ஆதிவாசி பிள்ளைங்க மத்தியில் ஒரு எழுப்புதலை காண வேண்டும். அதற்காக நாங்கள் சிறு பிள்ளைங்கள் மத்தியில் அதிகமாக முயற்சி எடுத்து தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். அநேக அறியப்படாத கிராமங்கள் உண்டு. இன்னும் அநேக இடத்துல ஆலய தேவைகள் உண்டு. இந்த காஞ்சன் சொல்கிறோம்ல, அந்த ஊரெலாம் பயங்கரமான எதிர்ப்புள்ள கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும். இப்பொழுது ஒரு சின்ன ஒரு கச்சா மண்ணால் கட்டப்பட்ட ஒரு இடத்துல தான் இருந்து ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமாக வரும் நாட்களில் அந்த இடத்திலும் ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அதே போல் வரும் நாட்களில் நர்மதாங்கிற மாவட்டத்தில் நம்முடைய ஊழியத்தை தொடங்குகிறோம். அதுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். அங்கு ஒரு ஊழியரை நியமித்திருக்கிறோம். அந்த பகுதியும் ஒரு கடினமான ஏரியா, பல எதிர்ப்புகள் உண்டு. அந்த இடத்திலும் தேவனுடைய ஊழியத்தை நாம் நிறைவேற்ற தொடர்ந்து உங்களுடைய ஜெபமும் ஆதரவும் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு மிஷனரி குடும்பத்தினுடைய பங்களிப்பை நீங்கள் பார்த்தீர்கள். வெஸ்டர்ன் இந்தியா மிஷன் ஊழியத்தின் சார்பாக வியாரா என்கின்ற பகுதியிலே குஜராத் மாநிலத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற நமது பகுதியை சார்ந்த ஒரு தமிழ் மிஷனரியுடைய குடும்பம் அவர்கள்தான் உங்களோடு கூட பேசினார்கள். அவர்கள் சொன்ன காரியங்களை நீங்கள் மனதிலே வைத்திருக்கிறீர்கள். இந்த வெஸ்டர்ன் இந்தியா மிஷன் மூலமாக குஜராத் மாநிலத்திலும் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் அநேக ஊழியங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். அவருடைய தேவை
அதை குறித்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எங்களுடைய இயக்கத்தோடு தொடர்பு கொண்டால், வெஸ்ட் இந்தியா மிஷனோடு தொடர்பு கொண்டால் அதற்குரிய காரியங்கள் என்ன என்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். உங்களுடைய மனதிலே ஆண்டவர் ஒரு வாஞ்சியை கொடுப்பாரானால், ஒரு விருப்பத்தை கொடுப்பாரானால் நீங்கள் எங்களோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றலாம். இதனாலும் கூட இயேசுவை நோக்கி என்கின்ற அந்த தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து யார், பல காரியங்களை நாம் ஒவ்வொரு வாரமும் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த காரியத்திலே கடந்த வாரத்திலே நானே வழி, இயேசுவே வழி என்கின்ற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே வசனங்களை நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் சத்தியம் என்கின்ற அடிப்படையில், இயேசு கிறிஸ்து தான் சத்தியம் என்கின்ற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீ தந்த இந்த நல்ல நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மூலமாக இந்த தேசத்திலே அநேகரை உம்முடைய மந்தையிலே சேர்த்து கொண்டு வருகிறீர். ஆண்டவரே, இயேசுவை நோக்கி என்கின்ற தலைப்பிலே நாங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த இயேசு யார் என்பதை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இயேசுவே சத்தியம் என்கின்ற தலைப்பின் கீழே நாங்கள் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை தியானிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே சத்தியமுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் சில சமயம் என்ன செய்கிறாங்கன்னா, சத்தியமாக நான் இதை செய்யலை. சிலர் கேட்பாங்க, சத்தியமாக இதை நீ செய்யலையான்னு கேட்பாங்க. இப்போ இந்த சத்தியம் என்றால் என்ன? நீங்கள் யோவான் 18வது அதிகாரம் 38வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே பிலாத்து என்கின்ற ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பாக அந்த இயேசு கிறிஸ்துவை விசாரித்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பிலாத்து என்கின்ற மனிதன் ஒரு கேள்வியை கேட்கிறான். யோவான் 18வது அதிகாரம் 38வது வசனத்திலே சொல்லியிருக்கிறது, அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். இந்த உலகத்தில் இந்த சத்தியம் என்றால் என்ன ஒரு பெரிய கேள்வியோடு இந்த உலகத்தில் உள்ள அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தான் சத்தியம் என்று சொல்லுகிறார். நானே வழி என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அடுத்தபடியாக சொல்லுகிறார், நானே சத்தியம் என்று சொல்லுகிறார். இந்த பிலாத்தினுடைய வார்த்தைகளை நாம் பார்ப்போமானால், சத்தியமாவது என்ன? அருமையான சகோதரி அவங்களுடைய அந்த பணித்தளத்தை குறித்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார்கள். அப்படியானால் இந்த சத்தியம் என்பது மிகவும் வல்லமையுடையது, வலிமை மிக்கது. எனவே இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து நானே சத்தியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை நோக்கி நாம் நடக்க வேண்டுமானால், இயேசுவை நோக்கி நாம் வர வேண்டுமானால், இந்த இயேசுவை சத்தியமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பிலாத்துவுக்கு இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பது தெரியாது. சில சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலே அவன் கேட்கிறான், இயேசு கிறிஸ்துவனிடத்திலே சத்தியமாவது என்ன என்று சொல்லி கேட்கிறான். இந்த சத்தியம் என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே இந்த சத்தியத்திற்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், ட்ரூத் என்று சொல்லி. இப்போ ட்ரூத் அப்படின்னா தமிழில் உண்மை என்று சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் இந்த உண்மை அல்லது சத்தியம் என்பது மிக மிக முக்கியமானது. ஏன் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பல நேரங்களிலே இந்த சத்தியத்திற்கு விரோதமான பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். உண்மைக்கு புறம்பான அல்லது சத்தியத்திற்கு புறம்பான பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு காரியத்தை சொல்கிறார். அந்த காரியத்தை நாம் என்ன என்று அறிந்து அதன் பின்னர் இந்த சத்தியத்தை குறித்து நாம் சற்று ஆழமாக அறிந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன். 31வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், 31:5 உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்,
சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர் என்று சொல்கிறார். சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர். அப்போது அந்த கர்த்தர், அந்த தேவன், இந்த தாவீது யாரை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டானோ அவன் சொல்லுவான், கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுவான். அப்படியானால் தான் ஏற்றுக்கொண்ட அந்த கர்த்தர் யார் என்று சொன்னால் சத்தியபரன் என்று சொல்லுகிறார். சத்தியம் என்றால் அவர்தான். ஏனென்று சொன்னால் அந்த பிதாவாகிய தேவனிடத்திலே, கர்த்தரிடத்திலே எவ்வளவேனும் அங்கே உண்மைக்கு மாறான, சத்தியத்திற்கு மாறான எந்த காரியமும் இல்லை. அவர் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் சரியாக நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு தேவன். இந்த இயேசு கிறிஸ்துவும் அவர் ஒரு சத்தியமாகவே இந்த உலகத்திலே கடந்து வந்தார். ஒருவேளை இந்த சத்தியத்தை குறித்து நாம் அதிகமாக தியானித்தோம் என்று சொன்னால், இந்த வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து வசனங்களும் சத்திய வசனம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ சத்திய வசனம் என்று சொன்னால் இந்த வார்த்தைகள் அனைத்தும் உண்மை உள்ளவைகள். இந்த வார்த்தையிலே 1% கூட இல்லை, 0.0001 இத்தனை % கூட என்ன கிடையாதுன்னா உண்மைக்கு மாறான விஷயங்கள் கிடையாது. அந்த அளவுக்கு இந்த வேத வசனங்கள் சத்தியத்தை சொல்லுகிறது, சத்தியமானவைகள். அதனால தான் இந்த வேத வசனங்கள் என்ன சொல்றாங்கன்னா சத்திய வசனம் என்று சொல்லுகிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் பொழுது யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 1வது அதிகாரத்திலே நாம் வாசிப்போமானால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் என்றால் அந்த சத்தியம் எது என்றால் இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வழிகாட்டியாக நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த சத்தியத்தின் பாதையிலே அவர் நம்மை வழிநடத்துவார். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் வசனம் சொல்லுது. சத்தியத்தை அறிவீர்கள் என்றால் சத்தியம் எது, யார் என்று ஒரு கேள்வி வருமானால் இயேசுவே சத்தியம். அந்த இயேசுவை நீங்கள் அறிந்து கொண்டால் சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றால் அந்த சத்தியமாகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாவத்திலிருந்து, பாவத்தின் தண்டனையாகிய மரணத்திலிருந்து, பாவத்தின் தண்டனையாகிய நரகத்திலிருந்து உங்களை இந்த சத்தியமாகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குவார். விடுதலையாக்கி அவரோடு கூட மகிமையிலே ஆளுகை செய்கின்ற ஒரு வாய்ப்பை நமக்கு தருவார். பவுல் எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு எழுதுவார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். அந்த எபேசியர் 6வது அதிகாரத்தில் அந்த வசனம் 14வது வசனம், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் என்று சொல்லுவார். ஏன்னா உலகத்தில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு. நாம் சத்தியத்தை அறியாமல் இருக்கும் பொழுது அல்லது சத்தியத்தை அறிந்து கொண்டாலுமே என்ன பிரச்சனை இருக்குது? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டுன்னா போராட்டம் உண்டு. ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா அங்கே வசனம் பவுல் என்ன சொல்றார்னா, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் என்று சொல்லுகிறார். இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிடணும்னா, பவுல் வாழ்ந்த காலத்தில் இந்த அரை கச்சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா, நாம் இன்னைக்கு பயன்படுத்துகிற பெல்ட், இந்த பெல்ட் தான் அரை கச்சை. அந்த காலத்தில் ரோம வீரர்கள், ரோம இராணுவ வீரர்கள் ஒரு அரை கச்சை பெல்ட் ஒன்று கட்டிக்கிடுவாங்க. அந்த பெல்ட்டில் அந்த போருக்கு தேவையான எல்லா கருவிகளும் அந்த பெல்ட்டில் வச்சுருப்பாங்க. அப்போது அந்த பெல்ட்டில் இப்போ போரில் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அம்புகளோ எல்லா போர்க்கருவிகளும் அந்த பெல்ட்டில் அவங்க வச்சுருப்பாங்க. அப்படி எல்லா கருவிகளையும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பெல்ட் தான் அந்த அரைக்கச்சை என்று சொல்லுகிறார்கள். அப்போது இந்த சத்தியம் என்கின்ற அரைக்கச்சையை நாம் எப்பொழுதும் நம்முடைய
இடுப்பிலே கட்டினவர்களாக வாழ்ந்தோம் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் நம்மோடு கூட வைத்திருப்போமானால், இந்த இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நமக்கே உரியவராக வைத்துக் கொள்ளுவோமானால், நிச்சயமாக இந்த உலகத்திலே வருகின்ற எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையையும் சத்துவத்தையும் அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுப்பார். எனவே சத்தியமாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை நோக்கி பார்ப்போம், அவரிடத்தில் கிட்டி சேருவோம். அவர் நம்மை விடுதலையாக்குவார், பரலோக வாழ்க்கையை நமக்கு பரிசாக தருவார், நித்திய ஜீவனை நமக்குரியதாக அவர் தந்தருளுவார். அந்த இயேசுவை நோக்கி கடந்து வருவோமா? அந்த இயேசுவை நோக்கி கடந்து வருவதற்கு அந்த இயேசுவை சத்தியமாக அறிந்து, அவர் என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கக்கூடிய ஒரு சத்தியம் என்பதை அறிந்து அவரிடத்திலே கடந்து வருவோமா? கடந்து வருவோமானால் நிச்சயமாகவே அந்த சத்தியம் என்கின்ற அந்த அரைக்கச்சை அதை உடையவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது பிசாசினுடைய அந்தகார கிரியைகள் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு உண்டு. அந்த இயேசு கிறிஸ்துவை நம்மோடு கூட இணைத்துக் கொள்ளுவோமா? அவரை நோக்கி பார்ப்போமா? தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீ தந்த உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சத்தியமாக இருக்கிறார். சத்தியம் எங்களை விடுதலையாக்குகிறது என்ற வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தின் பாவங்களுக்கு அந்தகார கிரியைகளுக்கு உடன்பட்டு ஆண்டவரே சத்தியமில்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை இயேசு கிறிஸ்து என்கின்ற சத்தியத்தின் மூலமாக விடுதலையாக்க சித்தம் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இப்பொழுது உடைய ஒரே பேரான குமாரனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம். சத்தியமாகிய அந்த இயேசுவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள, பிசாசினுடைய சகல வல்லமைகளிலிருந்து எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள, சத்தியம் என்கின்ற அரைக்கச்சையை ஒவ்வொரு நாளும் கட்டினவர்களாக அந்த பிசாசுக்கு எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு சத்துவத்தை பலனை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ சத்தியமாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இம்மானுவேலாக அந்த சத்தியம் எங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரே சத்தியத்திலே நடப்போம். அந்த சத்தியத்தின் வழியாக பரலோக மேன்மையை மகிமையை பெற்றுக்கொள்ளுவோம். விசுவாசிக்கிறோம். அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த சத்தியத்தை அறிந்து தொடர்ந்து நடைபோட எங்களுக்கு உதவி செய்யும். மீதியான வேளையிலும் கூட கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. நன்மையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நடத்துவீராக. தீமைக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். தேங்க்யூ ஸோ மச். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ईसु जीवितो मरुदयमहे, ईसु जीवितो मरुदयमहे, संकट मारी रोगीरा ईसु कायम संभाले, संकट मारी रोगीरा ईसु कायम संभाले, लाल समुद्र बेन पाग कोया एरी गोती वाली तोड़ी पाड़ी, लाल समुद्र बेन पाग कोया एरी गोती वाले तोड़ी पाड़ी, अंदलागा कोया मोयारा ईसु दुख हाले हारे कोयेरा, अंदलागा कोला कोयारा ईसु दुख हाले हारे कोयारा, ईसु जीवितो मारुदयमहे, ईसु जीवितो मारुदयमहे, संकट मारी रोगेरा ईसु कायम संभाले, संकट
संकट मारी रोगेरा इस कायम संभाले माने मत छोड़ेगे संभाली रख जो तो पचला चाली गया ये माने मत छोड़ेगे संभाली रख जे तो पचला चाली गया ये सदा मारी रोजेरा इस कायम संभाली ले जे सदा मारी रोजेरा इस कायम संभाली ले जे ईसु जीवितो मारु दया माहे ईसु जीवितो मारु दया माहे संकट मारी रोगेरा ईसु कायम संभाले संकट मारी रोगेरा इस कायम संभाले कायम संभाले